நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதில் கனியை புசிப்பார்கள். சாகிறது என்னது? உன்னுடைய அந்தஸ்து. வார்த்தைய வீணா பிரயோஜனப்படுத்தினா நீ முதலாவது கொலை பண்ணுகிற அது என்னது? அந்தஸ்துன்னு யுவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப். நீ விசுவாசம் சொல்லுகிற ஒரு விசுவாசிக்குன்னு ஒரு நிலை இருக்கு. அதுபோல இப்ப மரணம், சண்டை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நிலை, ஸ்டாண்டர்ட், அந்தஸ்து. நீ எவ்வளவு பாவப்பட்டவனா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, அது ஒரு படிச்சவனா இருந்தாலும் படிக்காதவனா இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும் உனக்கு, அதாவது மௌனமா இருந்தா நீ ஞானின்னு ஒரு வசனம் இருக்கும். அதாவது இந்த வார்த்தையை எவன் காத்து கொள்ளானோ அவனுக்கு என்ன உண்டாகும்? கனம் உண்டாகும். அந்தஸ்துன்னு சொல்றது விலை. ஏழையா இருந்தாலும் எல்லா நிலைமையில நமக்கு ஒரு விலை இருக்கும். ஆனா வளவலா பேச ஆரம்பிச்சா உனக்கு ஃபர்ஸ்ட் நீ விலையற்றவனா. அதான் அந்தஸ்து கொல்லப்படும் எழுதி வச்சிருக்கு. அடுத்தது உனக்கு நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தைகளை நம்ம கவனமா பயன்படுத்தலைன்னா பொய் சொல்லி நித்தியத்துக்கு ஆளாகி விட்டுரும். பொய்யினால நித்தியத்துக்கு அது தெரியாது. இந்த மரணம் பொய்யின் மரணம், அது நித்திய மரணம். அது எங்க உள்ளது இல்லை, அது செத்த பிறகு கிடைக்கிறது. அப்ப மரண தண்டனை எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னு தெரியாது. நான் போய் பேசினா பாதாளம் தான் எனக்கு சொந்தம் உள்ள அநேகருக்கு உணர்வு இருக்காது. வார்த்தையினால பொய்யை சொல்லி சந்தோஷத்துட்டு போகலாம், ஆனா அது மரணத்துல கொண்டு விடும், பாதாளத்துல கொண்டு விடும் அப்படின்னு உள்ளது அநேகருக்கு புரியாத ஒரு காரணம். இனி அதே வார்த்தை தான் உன்னை என்ன செய்யும்? தேவனுக்கு பிரியமா இருந்தா அது ரட்சிப்பிலையும் நடத்தும், அது நித்திய ஜீவனிலையும் நடத்தும். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படாது இருக்கிறது எல்லாமே எப்படி புரிஞ்சுடுது அப்படின்னா, நம்முடைய வார்த்தைகளே நம்முடைய ரட்சிப்பை நமக்கு பூரணப்படுத்தும். நிறைய நேரம் சந்தேகத்தையே பேசுவோம், கோபத்துல பேசுவோம், எரிச்சல்ல பேசுவோம், பயத்துல பேசுவோம். வேற எப்படி பேசிட்டு இருக்கோம்? அதிகமா கோபம், எரிச்சல், பயம். அதுபோல நம்ம வார்த்தைகள் நம்மகிட்ட எப்படி இருக்கும்? அவதூறு, பெருமை. இந்த வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும்போதே நம்ம ரட்சிக்கப்படாதவர் உள்ளதை வெளிப்படுத்துகிறோம். நம்ம நினைக்கிறோம் நாங்க நிறைய நேரம் ஜெபிக்கிறோம் அதனால ரட்சிக்கப்பட்டுட்டோம், நாங்க நிறைய நேரம் வேதத்தை வாசிக்கிறோம் அதனால ரட்சிக்கப்பட்டுட்டோம், டெய்லி நாங்க குழுவுல கூடி வர்றோம் அதனால ரட்சிக்கப்பட்டுட்டோம். நீ ரட்சிக்கப்பட இல்லையா அப்படின்னு உள்ளது உன் வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தையில வெளிப்படும். இப்ப நேற்றுக்கு ஒரு காரியத்தை நான் நல்லா கவனிச்சேன். எனக்கு எதிர்பாராம திடீர்னு முதுகு என்னது எழும்ப முடியாம, குனிய முடியாது, நடக்க முடியாது, அப்படி ஒரு பிடி பிடிச்சுக்கிட்டு, கேஸ் பிடிச்சதா என்னது இல்லை, இப்பவும் பிடித்தம் இருக்கு. அந்த பிடித்தம் ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க முடியல. அதே நேரத்துல ஒருத்தரையும் நேற்றை காணவங்கள, வார்த்தைகளும் வரையில, சொன்ன வார்த்தையே சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்பதான் புரியுது நேற்றைக்கு அந்த ஒரு நாள் வாழ்க்கையில வீணான நாள். வார்த்தைகள் வராத, அதாவது துதியின் வார்த்தை வரல, ஜபத்தின் வார்த்தை வரல. ஒரு நாளை நீ வீணடிக்கும் போது அதை பற்றி நீ யோசிக்கிறதே கிடையாது. நம்ம நாட்களை எப்படி வீணடிக்கிறோம்? வேலை செய்யாம இருந்து வேலை செய்யாதான் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. அன்னதினமும் நம்ம வேலை செய்தாதான், வேலை செய்யாதான் சாப்பிடக்கூடாது. அப்ப நம்ம வேலையை 3 விதமா செய்யலாம். சரீர உழைப்புனால செய்யலாம். அடுத்தது
அறிவை சம்பாதிக்கிறதும் ஒரு வேலையாகும். அறிவுகள், அதாவது எவ்வளவு தூரம் வசனத்தை வாசித்து இல்லை, இப்ப எல்லாரும் நினைக்கிறது ஸ்கூல் படிப்பு தான் என்னது நமக்கு பெரிய படிப்பு. அதல்ல. நீ சத்தியத்தை, அதாவது நல்ல அறிவாளிகள் எப்பவுமே நிச்சயத்தான் இருப்பாங்க, எதையாவது வாசித்துட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பல புஸ்தகங்கள் எழுது. அதாவது ஞான உனக்கு தந்திருக்கிற மூளையை கொண்டு நீ வேலை செய்யலாம், சரீரத்தை கொண்டு வேலை செய்யணும், மூளையை கொண்டு அதாவது வாசிக்கிறது, எழுதுறது, புஸ்தகம் எழுதுறது, இதெல்லாமே ஒரு வேலை தான். இருக்கிற வேலையிலே நீ சரீர வேலையை தான் பெரிய கடினம் அப்படின்னு மண்ணொட்டி எடுத்து வெட்டுறதோ, இல்லை மண்ணில் வேலை செய்யறதோ, இல்லை உழைக்கிறதோ, சரீர உழைப்பு தான் எல்லாரும் பெரிய உழைப்பா நினைப்பாங்க. இருக்கிற உழைப்புல ஈஸியான உழைப்பு அதுதான். அது என்ன கல்வி அப்படின்னு சொல்றது, படிப்பு அப்படின்னு சொல்றது, வாசிப்பு அப்படின்னு சொல்றது, தியானிப்பு அப்படின்னு சொல்றது, அதுதான் இருக்கு. அது ஒரு கஷ்டமான வேலை. ஆக அடுத்த கஷ்டமான கஷ்டமான வேலைன்னு சொல்றது ஜபமாகும். நல்லா புரிஞ்சுக்க. ஜபத்தை போல கஷ்டமான ஒரு வேலை இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு வார்த்தை நீ தப்புனாலும், நீ எத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணினாலும் அந்த ஜபம் மொத்தம் என்னது, பேப்பர்ல எழுதிட்டு அழிச்சான் குளிச்சான்னு பேப்பர்ல எழுதுனெல்லாம் தப்பி போச்சுன்னு பேப்பரை கீறி போடுவது போல உன் வாயிலிருந்து விழுகிற ஒரு வார்த்தையில தேவனுக்கு பிரியமில்லாததோ மனுஷனுக்கு பிரியமில்லாததோ நினைக்கலாம். தேவனுக்கு பிரியம் இல்லாம இருந்தா மட்டும்தான் என்னுடைய வார்த்தை என்ன செய்யும், ஆண்டவர் புறக்கணிப்பார்னோ. மனுஷனுக்கு பிரியம் இல்லாம இருந்தாலும் உன் வார்த்தை புறக்கணிக்கப்படும். தேவனுக்கு பிரியம் இல்லாம இருந்தாலும் மனுஷனுக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை. அவ வார்த்தை எப்படி, வார்த்தை எங்க இருந்து வரும்? இருதயத்தின் நிறைவுதான் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அப்ப இருதயம் என்ன நினைக்கிறதோ அதுதான் வாய் பேசும். வேற நீ நினைக்கிறது போல நாங்க என்னது, பரலோகத்துல 2 வார்த்தை, இருதயத்துல என்ன நிறைவு இருக்கோ அதுதான் வாய் பேச போகுது. அப்போ நீ 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு ஒரே ஒரு வார்த்தை தேவனுக்கு பிரியமில்ல, சரி விட்டுரு. மனுஷனுக்கும் பிரியமில்லாத ஒரு வார்த்தை, அதாவது ஆண்டவர் என்ன சொன்னாரு, அதுல மேல ஒரு வார்த்தை பார்த்தியா, அந்த அதாவது இதுல 19 வரும், அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவ அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பால்கள் போல் இருக்கும். செத்தாலும், அதாவது சகோதர விரோதம் உள்ளவன் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அத ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை என்றுள்ளதை வெளிப்படுத்ததான் அது சொன்னார். இப்ப எனக்கும் விரோதம் இருக்கு, அதுல ஒன்னும், அதனால நம்ம யாரும் நல்லவங்க இல்லை. அதாவது வசனத்தை படிச்சா போதாது. சாலமன் மூலமா ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர காரியம் என்னது, சகோதர சிநேகம் உள்ளவன் அப்பகல் கடந்து நீ ஜெபம் பண்ணினாலும். அது எனக்கு அந்த குறுப்பான வந்தோடனே நான் தான் யோசித்தேன், பிரேயரே வர மாட்டாங்க, அது ஜெபிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்போ அவருடைய காரியம் என்னன்னு எனக்கு புரியல. நம்ம நினைக்கிறோம், ஓகே நான் மனுஷனுக்கிட்ட தான் கோபமா இருக்கேன், ஆண்டவர்கிட்ட நல்லா இருக்கேன். நிச்சயமா முடியாது. அது அந்த வார்த்தைகள், அந்த வெறுப்பு நம்மளை அறியாம வரும். எவ்வளவுதான் பரிசுத்தமான்னு சொன்னாலும் அந்த வெறுப்புணர்வு நமக்குள்ள உருவாகும். நம்ம அறியாத வீண் வார்த்தைகள் வரும். இருதயம் தான் நம்ம பேசப்போகுது, வாயின் வார்த்தையா வர்றது நம்ம இருதயத்தின் நினைவு தானே. அப்ப அந்த இருதயத்தின் நினைவுகள் சுத்தம் இல்லாம, அதை ஏற்கனவே சங்கீதத்திலையும் இருக்கு, நிறைய இடத்துல இதெல்லாம் இருக்கும். ஆனா நம்ம இதெல்லாம் கண்டுக்கிட்டே கிடையாது. இப்போ தேவனுக்கு பிரியமான வார்த்தை யார் வாயிலிருந்து வரும்னு பாக்குறீங்களா? 10வது நீதிமொழி 10, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். சரி, நமக்கு பத்தி யாருக்கு வாயில நீதி ஜீவனின் வார்த்தை வரும்? 1 நீதிமான். 2வது 13:14, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அப்ப ஞானவானுடைய போதனை ஜீவ ஊற்று. அடுத்தது
அங்க நீதிமானுடைய வாயில ஜீவ ஊற்று, இங்க ஞானவானுடைய போதனையில ஜீவ ஊற்று. அடுத்த 15 நாள் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடு ஆவியின் நொறுக்கம். அப்ப ஆரோக்கியமுள்ள நாவுன்னு சொன்னா ஆரோக்கியம், அதாவது ஆரோக்கியமுள்ள நாவுன்னு சொல்லும் போது நிறைய பேர் அந்த ஆரோக்கியம் சொன்னோன்னா பலன் நினைச்சுடுவோம் இல்லையா. ஆரோக்கியமுள்ள நாவு அது நீதிமொழி 3:18. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். அதுல அதை பார்க்க வேண்டியது நீதிமொழியில 3ஆம் அதிகாரத்தினுடைய 17 கூட 3ஆம் அதிகாரத்தினுடைய 17 அது என்னன்னா அது ஞானத்தை தான் சொல்லுது. அதாவது நம்ம இப்ப எதுக்கு படிக்க வந்த ஆரோக்கியம் உள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி அப்படின்னா வந்துகிட்டே இருக்கு. ஞானி மட்டுமல்ல, ஆரோக்கியமுள்ள நாவம். ஆரோக்கியமுள்ள நாவுன்னா கிருபையையும் சத்தியத்தையும் நிறைந்த கிருப சத்தியம். அது வரும், ஒரு இடத்துல வரும், அதை நான் பார்க்கிறேன். அதாவது நம்ம பேசுகிற வார்த்தையில என்ன இருக்கணும்னா இனிமை இருக்கணும். அதுதான் ஆரோக்கியம் உள்ளது. கிருபை இருக்கணும். பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். அந்த வார்த்தைகள் சிலர் பேசினா அதுல இருக்க அறிவு, அதுல இருக்க அன்பு, அதுல இருக்கக்கூடிய அந்த பாச உணர்வு வெளிப்படும். அதுதான் ஆரோக்கியம் உள்ள நாவு. ஆரோக்கியம் உள்ள நாவு. நீதி இருக்கு. இனிய சொற்கள். ஆரோக்கியம் உள்ள நாவுன்னு சொல்றது என்னது? 16வது நீதிமொழி 16:24. அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இனிய சொற்கள். இனிய சொற்கள் யாராவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? இனிய சொற்கள் சிலர் பேசினா அவ்வளவு இன்பமா கேட்டுட்டு இருக்கிறான். அது ரொம்ப பரிதாபம். நம்ம யார் பேசினாலும் கொஞ்ச நேரத்துல நமக்கு என்னது வெறுப்பு உண்டாயிரும். ஆரோக்கியம் உள்ள நாவு அப்படின்னு சொல்றது புரிஞ்சுடுங்க, இனிய சொற்கள். எப்பவுமே நம்முடைய வாயில இருந்து வருகிற வார்த்தைகள் மதுரம் நிறைந்ததா இருக்கணும். தேனிலும் தேன் கூட்டிலும் மதுரம் உள்ளதாக்கும் தேவ வசனம். இனிய சொற்கள் எங்க இருந்துதான் வரும்? வேதம் நமக்குள்ள இருந்தா இனிய சொற்கள் வரும். வேதம் உள்ள மனசுல இல்லை, நம்முடைய இருதயத்துல இல்லை அப்படின்னா இனிய சொற்களுக்கு இடமே இல்லை. அப்ப ஆரோக்கியம் உள்ள நாவு அப்படின்னு சொல்லும் போது அதே போல என்னது, நீதிமானுடைய நாவுல ஜீவ ஊற்று இருக்கு. அது ஞானியினுடைய போதகத்துல ஜீவன் இருக்கு. அடுத்தது ஆரோக்கியம் உள்ள நாவுல ஜீவன் இருக்கு. அதனால இந்த ஜீவன் எங்க இருந்தெல்லாம் புறப்படும் அப்படின்னா நீதி, ஞானம், ஆரோக்கியம். ஆரோக்கியம் இனிய சொற்கள் உள்ள வாழ்க்கை. யார்கிட்டயுமே இனிமையா பேச பிடிக்கணும். வேகமா, கோபமா, அகங்காரமா, அகந்தையா, ஆணவமா, பொய்யாய், பெருமையாய் இததான் நம்ம வச்சிட்டு இருக்கோம். ஆனா நீதியாய், ஞானமாய், ஆரோக்கியமாய், இனிமையாய், ஆரோக்கியம் இனிமையாய் பேசும் அறிவு இருந்தா கொஞ்சம் எப்பவுமே பதில் அளிச்சிருக்கும். மணிக்கூரா இல்ல, நீ வருஷங்களா கடந்து ஜெபம் பண்ணிட்டு எந்த அர்த்தமும் இல்லை. இந்த நிலைக்கு நான் மாறினாதான் என் ஜெபமே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் உள்ள அறிவு இல்லாம இருந்துட்டு இருக்கோம். நான் நினைச்சா ஜெபம் பண்ணுவேன், நான் நினைச்சா விட்டுருவேன், நான் ரெகுலரா ஜெபம் பண்ணேன், நான் என்னைக்கும் ஜெபம் பண்ணேன். நீ என்னைக்குமே ஜெபம் பண்ணு, 365 நாளும் ஜெபம் பண்ணு, உனக்கு ஆயுசு எல்லாம் ஜெபம் பண்ணு, 80 வருஷமும் ஜெபம் பண்ணு, உனக்கு தரப்பட்ட ஆயுசு எல்லாம் ஜெபம் பண்ண, ஜெபம் பண்ண தெரிஞ்ச நாள்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் நோ யூஸ். ரீசன், காரணம் பிரயோஜனம் இல்லையே. வாயில இருந்து
இனிய வார்த்தைகள் இன்னும் புறப்பட ஆரம்பிக்கல, ஞான வார்த்தைகள் புறப்பட ஆரம்பிக்கல, நீதியின் வார்த்தைகள் புறப்பட ஆரம்பிக்கல. நான் எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு உள்ள ஒரு தெளிவான ஒரு 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 புரிதல் ஆண்டவர் எனக்கு தரணுமே. ஏன்னு சொன்னா மத்திய 12:37 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். ஏன் உன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயத்திற்கு கணக்கு உண்டு. அதனால ஒருத்தனை நீ குற்றவாளின்னு சொல்லி, ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்படுவாய். அதனால புரிஞ்சுக்கணும், எனக்கு வார்த்தை எப்படிப்பட்டது, நீதி ரொம்ப முக்கியம். இவ்வளவுதான், 3 தான், அதை மறந்துடாத. நீதியா இருக்கணும், ஞானமா இருக்கணும், ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னா அந்த வார்த்தைய என்னதான் இருக்கணும், இனிய சொற்களுக்கு இனிய சொற்களா இருக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் இனிமையாய் பேச படிக்கணும். அப்போ இதெல்லாம் இருதயத்துல இருந்து தான் வரும், வேற எங்கிருந்து வராது. இருதயத்துல இருந்து இனிய சொற்கள் வரணும்னா இருதயம் ஃபுல்லா வசனமா இருக்கணும். வசனம் இல்லாததுனால நேற்றைக்கு ஜெபம் பண்ண முடியலன்னு எனக்கு ஏன்னா நல்லாவே புரிஞ்சது. நான் இதை முடியல, கொஞ்ச நாளா ரொம்ப பாடு. எதையாவது ஒரு 10 நிமிஷம் சொல்லி நான் அந்த ஜெபம் பண்ண வாரவியலையும் கவனிப்பேன். 5 நிமிஷம் ஜெபம் பண்ண, 3 நிமிஷம், 5 நிமிஷம், நல்லா ஜெபம் பண்ணிட்டா 12 நிமிஷம். அதுல கொஞ்ச நாள் நான் பேர் ஒரே ஒரு நாள் தான் சொன்னேன், சாந்தி கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணான்னு சொன்னேன், போச்சு. அவ்வளவுதான். அதான் பொதுவே என் வாயால ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ணினாலும் நான் எதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அவங்க கொஞ்சம் கூட வளரட்டுன்னு சொன்னா அவங்க அடுத்த நிமிஷமே தளர்ந்துருவாங்க. நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம், யாரையாவது மேன்மைப்படுத்தணும் அப்படின்னாலே மேன்மைப்படுத்துறது இல்லை, அது யதார்த்தத்தை சொல்றது. யதார்த்த நிலை இன்னும் வந்திருக்கிறிய, இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நாளே ஒண்ணு சொல்லுவாங்க, எங்களுக்கு கரண்ட் இல்லைங்கலாம். இல்லைங்கன்னா எனக்கு என்னது, ஏன் அது கரண்ட் இல்லாம போச்சு, இல்லை ஏன் நெட் இல்லாம போச்சு, ஏன் நம்முடைய அந்த இருதயத்தினுடைய அந்த நிறைவு பூரணம். எந்த ஒரு ஆளை நான் அவங்க கொஞ்சம் முன்னேறி வரட்டுன்னு நினைச்சா அடுத்த நிமிஷமே அது ஏன் சொன்னா எதுனாலன்றத நான் இன்னும் என்னால கற்றுக்கொள்ள முடியல, புரிய முடியல. சாத்தான் ரொம்ப கவனமா இருக்கிறான். ஏன், அதாவது ஒரு படி முன்னேறாங்கன்னா அதே போல 100 படி கீழே இறங்குக்கு ஒரு நாள் ஒரு நிமிஷமே போதும். எப்பவுமே சொல்லி தந்திருக்கேன், நீ ஜெபி, நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்க. இன்னைக்கு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நாள், அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரும். அது ஏற்கனவே ஒரு இடத்துல படிப்பிச்சிருக்கேன். அந்த கிருபை இன்னைக்கு ஆண்டவர் தரணும்னு நினைக்க இன்னைக்கு நீ என்ன செய்வ, ஆலோசமான காரியத்தை செய்துவ. திருப்பி அந்த கிருபை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்ப அது எப்படி அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனத்தை வச்சுதான் உனக்கு படிப்பிச்சாங்க. கிட்ட வந்துட்டான், காதேஸ் வனாந்தரத்துல வந்தாச்சு. இனி அடுத்தது வெறும் ஒரு மலையை ஏறி இறங்குறது தான் கானான். இப்பதான் அத்தனை தப்பும் செய்தான். 38 வருஷம் சுத்தி திருப்பி வந்திருக்கான், சுத்தி வச்சு போட்டாரு. இதேதான் உன் நிலைமையும். தேவன் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்க ரெடியா இருக்கிற வேளையில இஸ்ரவேல் எப்படி காதேஸ்ல வந்துவிட்டு தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து பொய்யான சாட்சிகளை எடுத்து சொல்லி ஒரு 38 வருஷம் சுத்தினான். 2 வருஷத்துல உள்ள போக வேண்டியவன். ஆக்சுவலா அவன் 14 நாளுல உள்ள போக வேண்டியவன். எகிப்துக்கும் கானானுக்கும் வெறும் 14 நாளத்தை நடையில உள்ள ஏற வேண்டியவன். இவனுடைய ஒழுக்க கேடு 2 வருஷம் நடத்தி கொண்டு வந்துட்டோம். இந்த உள்ள ஏற வேண்டிய நேரத்துல வேவு பார்க்க போனோம்னு சொல்லி அங்க வேவு பார்த்து இல்லாத பொல்லாத பொய்களை சொல்லி அடுத்த 38 வருஷம் சுத்தி அந்த தலைமுறையை அழிச்சிட்டு அடுத்தது உள்ள யாருக்கு பாக்குறான், அங்கேயும் இன்னும் இப்ப அந்த உபாகமத்துல அந்த பாடத்துலதான் இருந்துட்டு இருக்கோம். என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி இப்ப சொல்லிட்டே இருக்கிறாரு.
அப்போ நம்ம இந்த பாடங்களை படிக்கும் போது அந்த உணர்வுகள் நமக்கு கிடையாது. ஏன்னா காலையில போதிச்சாலும் சரி, நைட்டு போதிச்சாலும் சரி, நம்ம வசனத்தை கேட்கிறோம். இதுக்கு ஜீவன் உண்டு, இது சாதாரண ஒரு சம்பவம் அல்ல. அந்த இருதயத்துல பதிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சிந்தையே கிடையாது. ஒரு காதல வாங்க மறுகாதல விட்டுக்கிட்டு என்னதோ கதை விடுவான், அவன் ஏதோ பேசினான் நம்மளும் கேட்போம் அப்படின்னு கேட்கறது போலதான் கேட்கறியே தவிர இருதயத்துல சுமக்கிற ஒரு அனுபவம் உனக்கு வரவே இல்லை. அதுதான் உன் வாழ்க்கையில என்ன உண்டாக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஆசீர்வாதம் இன்னைக்கு தரணும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அவர் ஆசீர்வாதத்தை கிட்ட கொண்டு விட்டு இருப்பாரு. அன்னைக்கு உனக்கு தோணுனது போல நீ போவ. பின்ன இனி 38 வருஷம் ஆகுது, 40 வருஷம் ஆகுது, 50 வருஷம் ஆகுது. அவர் வாக்கு தத்துவத்துல உண்மை உள்ள தேவனாக்க அதாக்க அதுல உள்ள ஒரு முக்கியம். ஏன் திரும்பவும் அவர் விட மாட்டேங்காருன்னா, அவர் உன்னை ரட்சித்ததை அவர் உண்மையாதான் அவருடைய ரட்சிப்பு ஒன்னு சொல்லுது. ஆனா நீ அத சரியா என்னது போரியாண்டுள்ளது அவர் சோதிக்கிற நேரத்துல நீ அந்த சோதனைக்கு என்ன செய்யற தூரமாகி போறதுனால அதை நீ சுதந்திரிக்க முடியாத போகிற ஒரு அனுபவம். உனக்கும் எனக்கும் அதுதான் பேசுகிட்ட. இந்த இவ்வளவு நன்மைகளை செய்கிற தெய்வம் அத திருப்தியாய் நம்ம வாழ்க்கையை கொண்டு போக விடல. அங்கதான் பிரச்சனை. ஒரு நாளும் திருப்தி அடைய விடாம நம்ம ஜீவிதம் கலைஞ்சிட்டு இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய உணர்வுகள் தான். ஒரு நாள் ஜெபம் பண்ணாட்டா என்ன செய்வாரு? அது உனக்கு ஒரு கேள்வி இல்லை. நீ அடுத்த 38 வருஷம் என்ன ஜெபம் பண்ண? ஒரு நாள் ஜெபம் பண்ணாததுனால, ஒரு நாள் இடம் பார்த்ததுனால, ஒரு நாள் அது என்னுடைய சூழ்நிலை. மரணம் வந்தா எவ்வளவு நாள் தெரியுமா? 10 நாள் நீ அமைதியா இருக்கலாம். பைபிளே இருக்கு, நீ 10 நாள் அமைதியா இருக்கலாம். அது மரணத்தால் வருகிற வேதனைகள்ல அது எதுக்கு அமைதியா இருக்க சொன்னா தெரியுமா? அதுவும் தெரியாதுல்ல. வேற என்ன? பதறி பாவ வார்த்தை வாயில வராம இருக்க. ஆண்டவரே ஏன் இப்படி ஒரு சாவ தந்த அப்படின்னு உன் வாயில இருந்து வார்த்தை வராம இருக்கதா ஒரு 10 நாள் நீ ஜெபம் பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ணக்கூடாது. நான் இந்த 2 மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா, இந்த தடவை தான் இந்த வசனங்களை வாசித்த பிறகு தியானிச்சு பார்த்தேன். இப்போ ஆக்சுவலா மரண வீடு வந்துட்டு அப்படின்னு ஒரு மரணம் நம்ம உறவுல சொந்தத்துல தவப்பன் இல்லை யார் வந்தாலும் சரி ஒரு 10 நாள் நீ நினைச்சலாம். கத்தருக்கு அது எதுக்கு நீ அமைதியா இருக்க சொன்னாருங்களோ தெரிஞ்சுக்கிடணும். அந்த மரண நினைவுகளால் உன் வார்த்தை என்னது பதறி தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்திட விடாது. அதுக்கு வேண்டி வேற ஒண்ணும் வேண்டியில்லை. அந்த மரண நாட்கள அது ஒரு 15 நாள் 20 நாள் 30 நாள் 1 மாசம் மாத்திடுவோம் அப்படின்னு சொன்னா போச்சு. இது ஒருவேளை இது வரைக்கும் படிப்பிக்காத ஒரு பாடம். இது மரண வேதனைகள் நம்மை நெருக்கி இருக்கிற நேரம் ஒரு 10 நாள் நீங்க அமைதியா இருந்தாலும் ஆண்டவர் விட்டு உங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டான்னு சொல்லி தரையில. ஏன்னா அப்படி ஒரு சிந்தனை நம்மளுடைய இருதயத்துல இல்லை. ஆனா இந்த தடவை நான் 2 பேருடைய வாழ்க்கையை கவனிச்சேன். அந்த 2 பேரும் உள்ள நுழையும் போதும் அவங்களுடைய அந்த வார்த்தைகளையும் கவனிச்சேன், அவங்களுடைய பதட்டத்தையும் கவனிச்சேன், அவங்களுடைய அந்த தெய்வ பிரசன்னம் இல்லாமையும் கவனிச்சேன், அந்த வார்த்தைகளில ஞானம் இல்லாமையும் கவனிச்சேன். அதனால இவ்வளவு தைரியமா சொல்றேன். இந்த வார்த்தைகள் ஒரு என்ன சொல்றது இனிமை இல்லாமல் இருந்ததையும் பார்த்தேன். தேவன்கிட்ட வரும்போது அந்த வார்த்தைகள் எப்பவுமே என்னது இந்த 3 விதத்துல நீதியா இருக்கணும், குற்றமில்லாத உணர்வோடு வார்த்தைகள் புறப்பட்டு வரணும், 2வது ஞான போதனையோடு வார்த்தைகள் புறப்பட்டு வரணும், 3வது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்றது இனிமையான வார்த்தைகள் வாயிலிருந்து புறப்பட்டு வரணும். அப்பதான் அந்த பிரேயர் நமக்கு எப்பவுமே ஆண்டவருடைய சமூகத்துல எட்டுகிறதாகவும் நம்மை எப்பவுமே என்னது நமக்கு அரணாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இல்லாத ஜெபம் ஒரு நாளும் நமக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஜெபம் பண்ண நாளைக்கு அதுவும் இஷ்டத்துக்கு நீ பண்ண
ஏன்னா உன் வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு. எதா இருந்தாலும் அந்த கிருபை அந்த நன்மையை அனுபவிக்காம நீ போறது சாத்தானுடைய இஷ்டம். நீ என்ன நீ ஒண்ணு என்ன கோவப்பட்டாரு, ஒன்ன திருத்துறது என் வேலை. அதே நேரத்துல தப்பு வருது, வார்த்தை சரியில்லை, தப்பு வருது, நிறுத்து, பிடி, ஆலோசி, சிந்தி, ஒன்னு ஆண்டவர்கிட்ட என்னது அவருக்கும் உனக்கும் உள்ள அந்த ஒப்புரவாக்குதல பூரணப்பட்டது. அதுல என்னுடைய கடமைகள் லீடர், he has to do that. அதன் வழிகாட்ட வேண்டிய, நான் வழிகாட்டலைன்னா எனக்கு அடி கிடைக்கும். நேற்று ஒரு நாள் நான் பாரப்பட்டதுனால இந்த வார்த்தை இதை எனக்கு ஆண்டவர் போதித்து தந்தார். ஏன் நீ ஜெபிக்க முடியல? நேற்று ஒரு நாள் எனக்கு வீண். நேற்றைக்குள்ள 24 மணி நேரம், நேற்று நைட்டு 1 மணிக்கு பிறகு இந்த 1 மணி வரைக்கும் இந்த 24 மணி நேரம் என்னுடைய வீணான நேரம். என்னால வசனத்தை வாசிக்க முடியல, குறுக்கு இருக்க முடியல, நிற்க முடியல. ஒரு மாதிரிப்பட்ட ஒரு ஒரு வகையான என்னது ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஏன்? அப்போ அந்த வார்த்தைகள் ஜெபத்துல வார்த்தை வரையலன்னாலே நீ எனக்கு அச்சம் ஏசிடுவாரு, அச்சம் அப்படி பேசுவாரு, நான் இப்படி பேசுறேன் அப்படி பேச. உன்னுடைய இருதயத்தின் நிறைவுதான் வாயின் வார்த்தை உள்ளதை புரிஞ்சிக்க. தெய்வ சமூகத்துல என் இருதய நிறைவுல தான் நான் வரணுமே தவிர வாயில ஒண்ணு வாழ்க்கையில ஒன்னா இருக்கவே கூடாது. அந்த மாறுபட்ட வார்த்தைகளின் ஜெபம் தேவனுக்கு பிரியமில்லாதது. அவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக்கிறார். அதான் இருமனம் உள்ளவன் சொல்றது. நம்ம வழிகள் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் நன்மைகளை கொண்டு வரையல. Why it's all reason. நிறைய வசனம் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஆண்டவருடைய சமூகத்துல இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.